எப்போதுதான் திருந்துகிறார்களோ அவங்களுக்கு என்ன பரிகாரம்? யாரெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தா இருக்கட்டும், உன் சொல்லை கேட்டு நான் இன்னைக்கு திருந்துறேன், இன்னைக்கு தௌபா செஞ்சுட்டேன், இனிமே அந்தந்த தொழுகையை அந்தந்த வக்தில நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் செய்தால் அது போதும், அவ்வளவுதான் உங்களுடைய கடமை. அல்லாஹ் சொன்னதெல்லாம் நானா இட்டுக்கட்டி சொல்லல, இது எல்லாமே இது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன போதனைகள். அப்ப நீங்க எப்படி கலாச்சிங்கன்னு ஒரு போதனையை சொல்றீங்க? இந்த கலாங்கிறதுனால பள்ளிவாசல்லாம் காஞ்சி போய் கிடக்கிறது, வக்துக்கு வரமாட்டேங்கிறான், நம்ம தான் கலா செஞ்சுக்கலாமேங்கிறான். அப்ப அந்த தொழுகையில உள்ள ஒரு பொடுபோக்கான ஒரு தன்மையை உண்டாக்குவதற்காக வேண்டி இஸ்லாத்துல இல்லாத இந்த கலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாந்து நுழைத்தார்கள். நோன்புக்கு கலா இருக்கிறது, தொழுகைக்கு கலாங்கிறது அறவே கிடையாது. விதிவிலக்காக இருக்கிற இந்த நிர்பந்தம், தூக்கம், மறதியை தவிர மற்ற எந்த காரணத்தினாலையும் கலா கிடையாது. உரிய நேரத்தில் தான் தொழ வேண்டும். ஏதாவது ஒரு தொழுகை மறந்து வேணும்டே கூட விட்டுருப்பீங்க, இப்போ லோகரை விட்டீங்க, அசரை விட்டீங்க, வேணும் கூட விட்டீங்களா, அதுக்கும் தௌபா தான். மனுஷன் தப்பு செய்யறவன் தானே, அதுக்கும் அழுதல், அது விளையாட்டாக்கிற கூட அல்லாவே மறுபடியும் தௌபா செய்து மறுபடியும் கரெக்டா போயிட்டு இருக்க வேண்டியதான், அதான் கடமை. அடுத்து 5வது கேள்வி, பெண்கள் பகுதியா இல்ல ஆண்கள்? சாரி, கொஞ்சம் தள்ளுங்களேன், நீங்க தள்ளுங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அப்துல் லத்தீப், கொழும்பு 15 மோதுரையில் வசிக்கிறேன். முதலில் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை இந்த இலங்கை நாட்டிலே முதலாக ஒழுங்கு செய்த கொழும்பு தௌஹீத் ஜமாத் அந்த இளைஞர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அவர்களிடம் ஒரு கேள்வி. தங்களுடைய மிக பெரும் முயற்சியாலும் உங்களுடைய இஹ்லாசான விடாமுயற்சியாலும் தமிழ்நாட்டிலே மாற்று மத சகோதரர்களிடையே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சாரி சாரியாக அங்கு மக்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கின்ற ஒரு கண்கொள்ளாத காட்சியை நாங்கள் அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இங்கும் ஏராளமான இஸ்லாமிய ஜமாத்துகள், அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுடைய அமைப்பு தொடங்குவதற்கு முன்பு கூடியே இங்கு பல அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கும் இவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு வளங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட எங்களது இந்த இலங்கை மண்ணிலே மாற்று மத சகோதரர்களிடையே இஸ்லாமிய பிரச்சாரம் எந்த அளவு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது. இத்தகைய ஒரு நிலைக்கு என்ன காரணம் இருக்கலாம் என்பதை நீங்கள் இங்குள்ள அமைப்புகளோடு பரிச்சயம் உள்ளவர்கள் என்ற வகையிலும் அதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாங்கள் இங்குள்ள மக்கள் அத்தகைய நீங்கள் செய்கின்ற அந்த உயர்ந்த பணியை மாற்று மத சகோதரர்களிடையே செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆலோசனையையும் எங்களுக்கு வழங்கி உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற கடமை அது தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்களுக்கு அவங்க 3 மாதம் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக பயிற்சி மையங்களை ஏற்படுத்தி உணவு, அவங்களுக்கு தேவையான நூல்கள், பாய், தலனை, எண்ணெய், சோப்புல இருந்து எல்லாம் 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்து இஸ்லாத்தை தழுவிட்டு வெளியே போனார்னு சொன்னா ஒரு பாரம்பரிய முஸ்லிமை விட இஸ்லாத்தை நன்கு அறிந்தவராக அவர் செல்வார். அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் 2 சென்டர்கள் வைத்த ஆண்களுக்கும் இஸ்லாத்தை தழுவுகிற பெண்களுக்கு தனியாக ஒரு சென்றும் நாங்கள் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களை வென்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இஸ்லாத்திலே மக்களை கொண்டு வருவதற்காக வெறும் பிரச்சாரமாக இல்லாமல் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் அவர்களுக்கு இருக்கிற கசப்பு உணர்வுகளை நீக்கி அதன் வழியாக அவர்களை இஸ்லாத்தின்பால் கவர்ச்சிகரமாக கொண்டு வந்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடையவர்களால் இலங்கையில் என்ன செய்யணும் கேட்கிறாங்க அவங்க. அதற்காகத்தான் இன்று பிற்பகல் இதே அரங்கத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள இளைஞர்களை எல்லாம் கூட்டி வைத்து
சில செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்து கொடுத்து விட்டோம். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே மத்தியானத்தில் 2:30 இருந்து 5 மணி வரைக்கும் என்ன பண்ணோம், அவங்க என்னென்னவெல்லாம் செய்யணும், எப்படி இஸ்லாத்தை பிற மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதுக்கு என்ன மாதிரி நெட்வொர்க் பண்ணணும், அதுக்கு ஒரு ஜமாத்து மொத்தமா இருக்கணும், ஒரு யூனிட் இருக்க வேண்டும். இஸ்லாத்துல நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு எதிராக கொள்ளுவாங்க. அப்ப ஃபேஸ் பண்றதா இருந்தா நமக்கு ஒரு பலம் வேண்டும். பலம்னா என்ன? இலங்கை அளவுல ஒரு ஜமாத், அதுக்கு பல கிளைகள், எல்லா கிளைகளும் இந்த தலைமையின் கட்டுக்கோப்புல இருக்கணும். அப்ப நமக்கு ஏதாவது எதிராக அரசாங்கங்கள் ஏதாவது செய்யுமையானால் அனைவரும் திரண்டு களத்தில் நின்று போராட வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் இஸ்லாத்துல ஒருவரை எங்க ஆபீஸ்ல அழைத்து வைத்து சேர்த்தோம்னு சொன்னா எங்க அரசாங்கம் தலையிடாது. வேற ஆளுக்கு யாராவது சொன்னா திருப்பி விசாரிப்பாங்க. தௌஹீத் ஜமாத்துல வந்து ஒருவன் இஸ்லாத்தை அங்க தமிழகத்தில் தழுவினானேயானால் அரசாங்கம் வாயை பத்தி சும்மா இருக்கீங்க, எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுனா 10,000 பேரை கொண்டாந்து ரோட்ல இறக்கிடுவோம், போராட்டம் பண்ணுவோம். அதனால அவங்கள்ட்ட மோதாதுன்னு விட்டுருவாங்க. அதே நேரத்தில் வேற வேற லெட்டர் வச்சுக்கிறாங்க. இஸ்லாத்துல ஒருத்தன் களிமா சொன்னான்னு வைங்க, உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, நீ எப்படி அவனுக்கு களிமா சொன்ன, 3 நாளைக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவனை அதாவப்படுத்துவாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச நாங்களும் விழுந்து அவனை கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறதுனால அதை எப்படி நெட்வொர்க் பண்ணணும், என்னென்ன பணிகள் மூலமாக உங்களை வென்றெடுக்கணும் என்பதற்கெல்லாம் சில செயல் திட்டங்களை ஏற்கனவே வகுத்து கொடுத்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்த வருடத்திற்குள்ள இலங்கையில் இது மாதிரி நடக்குதுங்கிற ஒரு செய்தியை இன்ஷா அல்லாஹ் வந்து தமிழகத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்பார். இந்த மாதிரி என்ன செய்யறாரு, இலங்கையில் இந்த மாதிரி நிறைய மக்கள் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமா வருகிறார்கள், அதைக்கு போட்டியாக நீங்கள் ஏன் போகக்கூடாது எங்கள்கிட்ட கேட்பார் இன்ஷா அல்லாஹ். சரியா? இது சொன்னது உண்மையாக்குங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்படிதானே? தௌஹீத் ஜமாத்தினுடைய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய செயலாளர் அது சரி, இன்ஷா அல்லாஹ். உண்மையாக்குவீங்களா? ஆமா, இன்ஷா அல்லாஹ். மகரிபுடைய வக்து நெருங்கிருச்சு. சகோதரிகளுக்கு மேலேயே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, அங்க ஒளி செய்து கொண்டு அங்கே தொழுது கொள்ளுங்கள். ஆண்களை பொறுத்த மாத்திரத்தில் 2 வராண்டாக்கள் முன்னாடி உள்ள இந்த ஸ்டேஜ், அந்த இடம் எல்லாம் ஆண்கள் தொழுது கொள்ளலாம். பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, அங்க 2 பள்ளியா 2 பள்ளி இருக்குது, அங்க கூட போயிட்டு நீங்க வந்துடலாம். இப்ப பிரேக், இப்போ பாங்க சொல்லிடுவாங்க. இப்ப பிரேக் இன்ஷா அல்லாஹ். சரியாக முடியும் பள்ளியில. ஆமா, அது இன்னும் பக்கத்துல இருக்குது. ஆமா, 7:15க்கு மீண்டும் இந்த வரணும். ஆனா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல வழிமுறையே கத்து தந்திக்கிறாங்க. எந்த சீட்ல இருக்கீங்களோ அவங்க அந்தந்த சீட்டுக்கு தான் வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹதீஸே இருக்குது, அழகான வழிமுறை அது. அதை கடைபிடிங்க. மிச்சம் சரியா 7:15க்கு இங்கே கூடுவோம். இங்கேயும் தொழுது கொள்ளலாம், பள்ளியில போய் தொழுது கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், மேடைக்கு போற ஆளுக்கு முதல்ல இப்ப இருந்துருங்களேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. குயிக். பெண்கள் மேல மேல மேல. ஓகே, ரெடி? கேட்க சொல்லுங்க அவங்கள. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் பதுருன் நிசா. நான் வசிக்கும் இடம் புதுக்கடை பிரின்சஸ் கேட். ஆண்கள் ஒரு ஆள் நின்று மற்ற ஆண்களை தொழுவிப்பது போல் ஒரு பெண் நின்று இமாமத்து செஞ்சு தொழ வைக்கலாமா? பெண்கள் வந்து பெண்களுக்கா ஆண்களுக்கா? பெண்களுக்கு. சரி, அதாவது ஆண்கள் ஜமாத்துக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துவது போல பெண்கள் வந்து பெண்களுக்கு இமாமா நின்று தொழுகை நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கவில்லை மார்க்கத்தில். ஆண்களுக்கு கட்டாயம் பள்ளிவாசலுக்கு வரணும், கட்டாயம் ஜமாத்தில் சேரணுங்கிறது ஆண்களுக்கு உள்ள சட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜமாத்தா தொழுத விரும்பினார்களே ஆனால் அதை மார்க்க அனுமதிக்குது. நீ ஜமாத்தா தான் தொழுது ஆகணும் என்று கட்டளை இடப்படவில்லை, இதை விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில்
உம்மு வரக்கா என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து என் வீட்டில் உள்ளவங்களுக்கு இமாமத்து செய்வதற்கு, தொழுகை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. நீ வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ இமாமா இருந்து தொழுகை நடத்திக்க. அதுல கூட எப்படி அந்த ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, அந்த அம்மா தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் தன்னுடைய அடிமையாக இருந்த ஆண்களுக்கும் கூட இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள் என்று அந்த ஹதீஸ்ல அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதில் பார்க்கிறோம். அதனால பெண்கள் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்களா இருந்தா அவங்களுக்கு கூட இமாமத் பண்ணலாம்.